என்னதான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறினாலும் இந்த கோயிலுக்கு போகிற ஹேபிட் மட்டும் மாறவே இல்லை. ஒரு ப்ளசன்ட்டான டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது கோயிலில் தான் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி வீக் நியர்பை எந்த கோயில் இருக்கோ கண்டிப்பாக போயிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எங்கள் நேட்டிவ்ல உள்ள உப்பிலியப்பன் கோயில். செகண்டாக திருத்தணி விளாக் தான் பார்க்க போகிறோம். முருகனோட அறுபடை வீட்டில் சுவாமிமலை போயாச்சு. இது திருத்தணி. ரொம்ப நாள் பிளான் பண்ணி நிறைய கேன்சலேஷனுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வந்துரும்னு சொல்லி இவ்வளோ தூரம் மலை ஏறியே நடந்து வந்துட்டோம். பஸ்ஸும் போகுது. ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட. கோயில்கிட்ட போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். சாமிக்கு தேவையான பூ பழம் எல்லாமே அந்த அர்ச்சனை தட்டு எல்லாம் செட்டாக வாங்கிட்டு தான் போனோம். போகிற வழியிலே இந்த குரங்கு எங்களை பிளாக் பண்ணி எங்கள் அர்ச்சனை தட்டை பிடுங்கிடுச்சு. நாங்கள் டக்குன்னு கீழே போட்டு எட்ட வந்துட்டோம். அழகாக வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் பனானா மட்டும் வாங்கி கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். திருத்தணி வந்ததுக்கு மெமரபுளாக இந்த உண்டியல் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.